ஸோ 94வது கொஸ்டின் பாருங்க. இந்த 4ல் ஏதோ ஒன்று மட்டும் தப்பா இருக்கு, ராங்கானதா இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ பார்த்தவொடனே சொல்லிடலாம் 16 அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ், எந்த ஒரு நம்பராலையும் வகுப்படாது. ஸோ இதெல்லாம் வந்து பிரைம் நம்பர்ஸ். இந்த 16ங்கிறது 4ஆல் வகுப்படும். அப்போ இதுதான் என்ன ஆகுது, நான் பிரைம் நம்பர். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 16. அடுத்து பாருங்க, இது சீரீஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. 4, 12, 48, 240. அடுத்த நம்பர் என்ன? ஸோ இது ஏதோ சம் ரிலேஷன் இருக்கு, பார்த்தாலே தெரியுது. 4 3 12, 12 4 48, 48க்கு அப்புறம் 5 பெருக்கணும்னா 240. அப்ப அடுத்தடுத்த நம்பரை ஒவ்வொரு நம்பரால பெருக்கிருக்காங்க. 3 4 5. அப்ப அடுத்த நம்பர் என்ன வரும்? 240 × 6. இப்ப என்ன வரும்? 0 24 4 மீதிங்க 2 6 12 14. ஸோ 1440 அப்படிங்கிறத ஆன்சர் வரும். அடுத்து பாருங்க, இதுல வந்து ஏதோ ஒன்று குரூப்ல இல்லை, அது என்ன நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 1 4 3. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 விட்ட நம்பர் பாருங்க. 1 2 3, 3 to 5, 5 to 7. ஸோ இந்த சீரீஸ் கரெக்டாக இருக்கு. அடுத்து 4 16 32 64. ஓகேவா? ஸோ 4 4 பெருக்குனா 16, 16 2 32, 32 2 64 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன வரலாம்? 1 44ங்கிறது தப்பாக வரலாம். ஏன்னா இந்த 4ஓட 2 பெருக்கணும் அப்படின்னா 8 வரலாம். சாரி 4 வரக்கூடாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 16 32 64, 16 2 32, 32 2 64, 4 2 8, 8ன்னு வரும். அப்போ 1 16 தப்பா இருக்கலாம். ஆனால் 16 ஆப்ஷன்லேயே கொடுக்கல. அப்போ என்னவா இருக்கலாம்? 32 தான் தப்பா இருக்க முடியும். ஏன்னா 4 16, 16 64ன்னு வரும். 32ங்கிறது நடுவில் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ மேபி 32 தான் ஆப்ஷன், தப்பான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. CVUB அதே கேரக்டர்ஸ் தான் இங்கே வந்திருக்கு, ஆனால் பொசிஷன் மாறி வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? சியையும் பியையும் மாற்றிருக்காங்க, யூவையும் வியையும் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்டையும் இதையும் மாற்றுங்க, INQ அப்படின்னு வரும். ஜேவை ஓவை மாற்றோம்னா OJ. ஸோ ஆப்ஷன் வந்து இதுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, நம்பருங்கிற நம்பர் மாறி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 2 நம்பரை மாத்திருக்காங்க, UN மாத்திருக்காங்க, அதே மாதிரி MBM மாத்திருக்காங்க, ER மாத்திருக்காங்க. அதே மாதிரி கோஸ்டுக்கு மாத்துவோம். கோஸ்டுக்கு மாத்தினா GH மாத்தினா HGன்னு வரும், OS மாத்தினா SOன்னு வரும், லாஸ்ட் ஒரு T மட்டும். இப்போ ஆன்சர் இதுதான். ஃபைண்ட் த கரெக்ட் ஆன்சர். இதுல பாத்தீங்கன்னா ABCக்கு பதிலா ZYX ரிவர்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. அப்ப CBA அப்படின்னா சிக்கு பதிலா என்ன வரும்? இங்க பாருங்க, ABC லாஸ்ட் வந்து ZXYன்னு வரும். சிக்கு பதிலா அப்ப என்ன வரணும்? இங்க Y இங்க X வரும். ஓகேவா? அப்ப என்ன வரும்? சிக்கு பதிலா X வரும், பிக்கு பதிலா Y வரும், ஏக்கு பதிலா Z வரும். ஸோ XYZ அப்படிங்கிறது வரும். அடுத்து ZXYW USTRன்னு வருது. ஸோ இதெல்லாம் குழப்புச்சுன்னா அந்த இதை எழுதி வச்சுக்கோங்க. PQRSTUVWXYZ எழுதி வச்சாச்சா? இப்போ என்ன இருக்கு? Z இருக்கு. இசட்டுக்கு 1 விட்ட லெட்டர் X வருது. அடுத்து Xக்கு அப்புறம் வர Y வருது. அப்புறம் 1 விட்ட லெட்டர் W. ஸோ இந்த 4 வேல்யூஸ் வந்து மாறி மாறி வருது. அதே மாதிரி இங்க என்ன வருது? STUR, இந்த வியை விட்டுட்டாங்க, இந்த 4 லெட்டருக்குள்ள மாறி வருது. அடுத்ததுல Qவை விட்டுட்டு Pக்கு அப்புறம் உள்ள லெட்டர்ல மாறி வருது, MNO, இந்த 4 லெட்டர் மாறி வருது. இப்ப இதுக்கு முன்னாடி என்ன வரும்? KL. எல்ல விட்டுட்டு இதுக்கு அங்கிட்டு இருக்க 4 லெட்டர் மாறி வரும், IJK, இங்க H இருக்கும். ஸோ அப்போ இந்த 4 லெட்டர் மாறி வரும். எப்படி மாறி வரும்? ஃபர்ஸ்ட் K வரும், அப்புறம் I வரும், அப்புறம் நடுவில் உள்ள J வரும், அப்புறம் ஃபர்ஸ்ட் உள்ள H வரும். ஸோ அப்போ KIJH அப்படின்னு வரும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சீரீஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 101வது கொஸ்டின் பார்த்தோம்னா
17, 27, 29, 37. ஸோ இதில் ஏதோ ஒரு நம்பர் வந்து தப்பாக இருக்குது, வேறுபட்ட என்ன இருக்குது பார்த்தவொடனே சொல்லிடலாம் 27ன்னு. ஏன்னா 17, 29, 37லாம் ப்ரைம் நம்பர்ஸ், 27ங்கிறது நான் ப்ரைம் நம்பர், இது 3ஆல் வகுப்படும். ஸோ அப்போ அது தப்பாக வருது. அடுத்து 45, 99, 109, 126 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3ஆல் வகுப்படும். 45 3ஆல் வகுப்படும், 99 3ஆல் வகுப்படும், 126 3ஆல் வகுப்படும். ஸோ 3ஆல் வகுப்படாத நம்பர் 109 மட்டும்தான். அடுத்து 3வது பார்த்தோம்னா 17, 64, 125, 144. இது பார்த்தோன்னே சொல்லலாம் 17. ஏன்னா 64ங்கிறது 8 8 64, 125ங்கிறது 5 × 5 5 கியூப் வரும், 144 12 ஸ்கொயர் வரும். ஸோ அப்போ இந்த 17 தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து 104 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா நம்பரும் 6ஆல் வகுப்படும், பிஏ தவிர. 356 6ஆல் வகுப்படாது. அடுத்து 105ல் பார்த்தோம்னா 761ங்கிறது ப்ரைம் நம்பர், எந்த நம்பராலையும் வகுப்படாது, மற்ற எல்லாமே வகுப்படக்கூடிய நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் ஒவ்வொன்றும் குறிக்குது. முக்கோணம் வந்து பள்ளி ஆசிரியர்களை குறிக்குது, சதுரம் வந்து திருமணமானவர்களை கொடுக்குது, வட்டம் வந்து கூட்டு குடும்பத்தில் வசிப்பவர்களை குறிக்குது. இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கூட்டு குடும்பத்தில் வாழும் திருமணம் ஆனவர்கள் ஆனால் பள்ளி ஆசிரியர்களாக பணியாற்றாதவர்கள். கூட்டு குடும்பத்தில் இருக்கணும், திருமணம் ஆயிருக்கணும், ஆனால் ஆசிரியர் கிடையாது. கூட்டு குடும்பம் எது, இந்த ரவுண்டு. இதில் திருமணமானவர்கள் யார் வருவா, டி அண்ட் பி வருவாங்க. ஆனால் இதில் பள்ளி ஆசிரியராக இருக்கக்கூடாது. அப்போ பள்ளி ஆசிரியர் போயிடுச்சுன்னா இந்த டி மட்டும் வரும். ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதெல்லாம் கேட்டாங்கன்னா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. பாலின் நிறம் என்ன? நார்மலா பாலின் நிறம் என்ன? வெள்ளை, ஒயிட். ஸோ வெள்ளையை வந்து இங்க என்னவா டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. வெள்ளை வந்து வானம் என்றும். அப்ப வெள்ளைக்கு பதிலா என்ன சொல்லணும், வானம். ஸோ ஆப்ஷன் வந்து வானம் அப்படின்னு டிக் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பாட்மாஸ் ரூல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சிம்பிள்ஸை மாத்துங்க. 280 பிளஸ்க்கு பதிலா பிளஸ் மீன்ஸ் டிவிஷன். ஸோ டிவிஷன். அடுத்து 10 இன்ட் இருக்கு. இன்ட் மீன்ஸ் என்னது, இன்ட் மீன்ஸ் மைனஸ். அடுத்து 20 பிராக்கெட் போட்டுக்கோங்க. அடுத்து மைனஸுக்கு பதிலாக என்ன போடணும், மைனஸ் வந்து பெருக்கல். ஸோ அப்போ இங்கே வந்து இன்ட்டு வரும். மைனஸ் மீன்ஸ் மல்டிபிகேஷன். அடுத்து 8. அடுத்து டிவிஷன். டிவிஷன் மீன்ஸ் பிளஸ். ஸோ பிளஸ் 6. எப்பவுமே என்ன பண்ணுவோம், பாட்மாஸ் ரூலில் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் ஃபில் பண்ணுவோம். ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிவைடர் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ டிவைட் பண்ணோம்னா 28. 28 மைனஸ் 20 என்ன வரும், ப்ராக்கெட்டுக்குள்ளே 8 வரும். 8 × 8 + 6 8 64. 64 + 6 அப்படிங்கிறது வந்து 70. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து 70. அடுத்து பார்த்தீங்கன்னா 31 kg 75 அப்படின்னு இருக்கு. அப்புறம் 89 (645). இப்போ இந்த கொஸ்டின் மார்க்ல என்ன வேர்டு வரும்னு பார்ப்போம். 31 இந்த 3 and 1 பார்த்தாலே சொல்லிடலாம். ஏன்னா சி அண்ட் ஏக்கு பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து 3, அல்பபெட்ல ஏ வந்து 1 2 3 போட்டோம்னா சிக்கு வந்து 3, ஏக்கு வந்து 1, ஜிக்கு வந்து 7, ஈக்கு வந்து 5 வரும். அப்ப இந்த நம்பரை வச்சுதான் இந்த லெட்டரை போட்டிருக்காங்க. 8 லெட்டர் என்ன வரும், ஹச் வரும். 8வது நம்பர் லெட்டர் ஹச். ஹச்சுக்கு அப்புறம் 9வது லெட்டர் ஐ. 4னா டி வரும், 5னா இ வரும். அப்ப ஹைட் அப்படிங்கிற வேர்டு வரும். அடுத்து ஒரு வார்த்தை 2 வார்த்தைகளுக்கு முன்னால் உள்ளது, ஒரு வார்த்தை 2 வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ளது, ஒரு வார்த்தை மத்தியில உள்ளது. ஸோ நடுவுல ஒரு வார்த்தை இருக்கு. ஓகேவா, ஒரு வார்த்தைக்கு பின்னாடி 2 வார்த்தை வரும், ஒரு வார்த்தைக்கு முன்னாடியும் பின்னாடி 2 வார்த்தை. ஓகேவா, ஸோ இதில் இருக்க ஆப்ஷனை வச்சு செக் பண்ணி பாருங்களேன். 3ங்கிறத போட்டால் மட்டும்தான். இப்போ 3 வார்த்தை இருக்குன்னா நடுவில் ஒரு வார்த்தை வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, ஒரு வார்த்தை வந்து 2 வார்த்தைகளுக்கு முன்னால். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்க வார்த்தை 2 வார்த்தைக்கு முன்னாடி இருக்கு. அதே மாதிரி இந்த லாஸ்ட் இருக்க வார்த்தை 2 வார்த்தைக்கு பின்னாடி இருக்கு. அப்போ இவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து 3ங்கிற வார்த்தை இருந்தால் மட்டும்தான் கரெக்டா வரும். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து நேற்றைய முன்தினத்திற்கு 2 நாட்கள் முன்னர் ஞாயிற்றுக்கிழமையானால் நாளைய மறுதினத்தை அடுத்து 2 நாட்கள் கழித்து வரும் தினம் என்ன? இப்ப இன்னைக்கு பிரசன்ட். ஓகேவா, நேற்றையனா இதுக்கு முத நாள். நேற்றைய முன்தினத்திற்கு, முன்தினம்னா இது முன்தினத்தோட 2 நாட்கள் முன்னாடி. ஸோ முன்தினத்தோட 2 நாட்கள் முன்னாடி. முன்னாடி என்ன கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. அப்பனா பிரசன்ட் டே என்னன்னு பாருங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். ஓகேவா, வியாழன் வரும். இப்ப இது வந்து பிரசன்ட் டே.
நாளைனா பிரசன்ட் டேக்கு அடுத்ததான் நாளை, நாளையே மறுதினம், மறுதினம் இங்கே, அதுக்கு அடுத்து 2 நாட்கள், அதுக்கு அடுத்து 2 நாட்கள் கழித்து என்ன நாள் வரும்? ஸோ வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள். ஸோ ஆன்சர் வந்து திங்கள் அப்படிங்கிறது வரும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி தேர்ட் அண்ட் ஃபோர்த் நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. 5 and 6 இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். 5 8ஐயும் 8 5ன்னு மாற்றலாம். 9 4 4 9, 3 2 2 3, 7 6 6 7, 1 4 4 1ன்னு மாற்றியாச்சு. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, வலது கோடியிலிருந்து எந்த எண் வந்து 6வது இடத்துல இருக்கும்? ஸோ ரைட் சைட்ல இருந்து 6வது இடத்துல 1 2 3 4 5 6, 6வது இடத்துல என்ன இருக்கு? நம்பர் 2 தான் இருக்கு. ஸோ ஆன்சர் இதுக்கு 2. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு சதுர அறையோட பக்கம் வந்து 50 அடி, 2வது அறை 100 சதுர கஜம் பரப்புடையது, 3வது அறை 200 சதுர அடி பரப்புடையது. இந்த அறையில் எதில் அதிக எண்ணிக்கையில் மக்கள் அமரலாம்? ஸோ மக்கள் அதிகமாக உட்காரணும்னா அந்த அறையோட பரப்பு அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ இந்த 3 அறையில எதோட பரப்பு அதிகம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அறைக்கு பார்த்தீங்கன்னா பக்கம் கொடுத்துருக்காங்க, பரப்பு கொடுக்கல. ஸோ 50 அடி பரப்புனா அதோட பக்கம்னா அதோட பரப்பு வந்து 50 × 50, ஸோ 2500 சதுர அடி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அறையோட பரப்பு வந்து 2500 சதுர அடி. 2வது அறைக்கு வந்து 100 சதுர கஜம். ஒரு கஜம் வந்து 3 அடி அப்படின்னா 100 சதுர கஜம்ங்கிறது 300 சதுர அடி, சதுர அடி. அப்போ 2வது அறையோட பரப்பு வந்து 300 சதுர அடி, 3வது அறைக்கு 200 சதுர அடி. இதுல அதிகமான சதுர அடி எதுக்கு இருக்கு? முதல் அறைக்கு தான் இருக்கு. அப்ப முதல் அறையில தான் என்ன அதிக மக்கள் உட்கார முடியும் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இசட்டுக்கு வந்து 52 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க. ACT அப்படிங்கிறது வந்து 48 அப்படின்னா BAT பேட்டோட வேல்யூ என்ன? நல்லா பார்த்துக்கோங்க. இசட்டுக்கு நம்ம ஏக்கு வந்து 1, பிக்கு 2, சிக்கு 3 இப்படிதான் போட்டிருப்போம். இசட்டுக்கு 26 வரும். ஆனால் இசட்டுக்கு 52 கொடுத்துருக்காங்க. இந்த 26க்கும் 52க்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கு. என்னன்னா இதை 2ஆல பெருக்கணும்னா 52 வருதா? அப்ப இதோட வேல்யூஸை 2ஆல பெருக்கியிருக்காங்க. இப்போ ஏக்கு வந்து 1 வரும், சிக்கு என்ன வரும்? 3 வரும், டீக்கு என்ன வரும்? ஐ திங்க் 20 வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்ப இது எல்லாத்தையும் கூட்டி 2ஆல பெருக்குனா 48 வருதான்னு பார்ப்போமா? 20 23 24, 24 2ஆல பெருக்குங்க 48. அப்ப இதுதான் அந்த என்னது அந்த லாஜிக். ஸோ அப்போ பிக்கு என்ன போடணும்? பிக்கு 2 போடணும், ஏக்கு 1 போடணும், டீக்கு 20 போடணும். ஸோ 23 வரும். இந்த 23ஐ 2ஆல பெருக்கணும் அப்படின்னா 46. அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து 46. அடுத்து பிளட் ரிலேஷன் வச்சு சொல்லியிருக்காங்க. ஏ என்பவர் எக்ஸோட தந்தை. எக்ஸோட தந்தை யாரு? ஏ. அப்ப ஏ வந்து ஆண். பி என்பவர் ஒய்யோட தாய். ஒய்யோட தாய் வந்து பி. ஸோ அவங்க பெண். எக்ஸ் மற்றும் இசட், எக்ஸ் மற்றும் இசட்டோட சகோதரி ஒய். அப்ப எக்ஸ் இவங்க, இசட்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்களோட சகோதரி யாரு? ஒய். அப்ப ஒய் வந்து பெண். இப்போ 3 பேரும் ஒரே குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் தான். அப்போ இவங்க 2 பேரும் யாரா இருப்பாங்க? கண்டிப்பா அம்மா அப்பாவா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுல எது தவறான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. பி வந்து ஏயின் மனைவி. எஸ், ஏயோட மனைவி தான் பி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். 2வது ஆப்ஷன் பாருங்க, பிக்கு ஒரு மகள் உள்ளார். எஸ், ஏன்னா ஒரு பெண்ணு தான் தெரியுது. எக்ஸ் அண்ட் இசட் யாருன்னு சொல்லல. ஸோ அப்போ ஒரு மகள் இருக்கலாம், அது வந்து அந்த ஒய்யா கூட இருக்கலாம். அதுவும் கரெக்டா தான் இருக்கு. ஒய் வந்து ஏயின் மகன். ஒய் வந்து ஏயோட மகனா? கிடையாது, மகள். ஏன்னா பெண்ணுன்னு கன்ஃபார்மா நமக்கு தெரியும். அப்ப தப்பான ஆப்ஷன் வந்து எது? சி தான் தப்பான ஆப்ஷன். அடுத்து பாத்தீங்கன்னா, ஒருவர் ஒரு நாள் முழுவதும் பறவை வேட்டையாடி திரும்பினார். அவரது பையில் எத்தனை பறவைகள் உள்ளன என கேட்கப்பட்டார். 6 தவிர மற்றதெல்லாம் சிட்டுக்குருவிகள், 6 தவிர மற்றதெல்லாம் மாடப்புறாக்கள், 6 தவிர மற்றதெல்லாம் மணிப்புறாக்கள். அப்போ மொத்தமா அவர்கிட்ட உள்ள பறவைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவர்கிட்ட டோட்டல் அப்படிங்கிறது என்ன? இந்த சிட்டுக்குருவி, மாடப்புறா, மணிப்புறா, இது 3ஐயும் கூட்டினாதான்
டோட்டல் வரும். நம்ம இங்கிலீஷில் எழுதிக்கலாம். சிட்டுக்குருவினா ஸ்பேரோ, பீஜியன், டவ். ஸோ இது மூணையும் கூட்டினோம்னா தான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய டோட்டல். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த டோட்டல்ல இருந்து 6 தவிர மற்றதெல்லாம் சிட்டுக்குருவி. அப்ப ஸ்பேரோங்கிறது டோட்டல்ல இருந்து 6 கழிச்சோம்னா அதுதான் ஸ்பேரோ. அடுத்து 6 தவிர மற்றதெல்லாம் மாடப்புறாக்கள். மாடப்புறாக்கள்னா பீஜியம். அதுவும் டோட்டல்ல இருந்து 6 கழிச்சோம்னா. அடுத்து டவ் புறாக்கள் அப்படிங்கிறதும் 6 தவிர தான். அப்ப டோட்டல்ல இருந்து 6 தவிர. இப்ப நமக்கு என்ன வேணும்? நான் என்ன பண்ண போறேன்னா இது மூணையும் கூட்ட போறேன். கூட்டினோம்னா என்ன வரும்? இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எஸ் பிளஸ் பி பிளஸ் டி அப்படின்னு வரும். இந்த பக்கம் 3t மைனஸ் 18 வரும். ஏன்னா 3×18. எஸ் பிளஸ் பி பிளஸ் டிங்கிறது என்னது? ஆல்ரெடி நம்ம டீன்னு வச்சிருக்கோம். அப்ப இதுக்கு பதில் டீன்னு போட்டோம்னா இங்க ஒரு 3t இருக்கு, இங்க மைனஸ் 18 இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த 18 இந்த பக்கம் கொண்டு வந்து டி இந்த பக்கம் கொண்டு வர போறேன். ஸோ 18 இஸ் ஈக்குவல் டு 3t minus t is equal to 2t. அப்ப t ஓட வேல்யூ என்ன வருது? 9 அப்படின்னு வரும். 18 இருக்கனால 9 அப்படின்னு வரும். ஸோ அப்ப அவர்கிட்ட இருந்த மொத்த பறவைகளின் எண்ணிக்கை 9. அதைத்தான் இப்படி குழப்பி குழப்பி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். சைக்காலஜி கொஷின்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.